டிவிஎஸ் பார்த்திங்க அப்படின்னா உலகின் முதல் சிஎன்ஜி ஸ்கூட்டரை வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜூபிட்டரில் நமக்கு வந்து சிஎன்ஜி வந்து கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜியும் இருக்குது, நமக்கு வந்து பெட்ரோலும் வந்துருக்கு. 1.4 kg சிஎன்ஜி டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் வந்து எதுவும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா புது கலர் நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த காப்பர் கலர் பெயிண்ட் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சைடில் ஃப்ரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜிக்கான பேட்சிங் வந்து வருது. இப்போ ஃபியூவல் டேங்க்கும் நமக்கு வந்து வருது. பெட்ரோலும் வந்து போட்டுக்க முடியும். 2 லிட்டர் பெட்ரோல் வந்து போட்டுக்கலாம். 1.4 kg சிஎன்ஜி வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ 1 kg சிஎன்ஜிக்கு நமக்கு வந்து 84 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கிடைக்கும். இன்னொரு புறம் வந்து நமக்கு கம்பைன்டு மைலேஜ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ளஸ் வந்து சிஎன்ஜி ரெண்டும் சேர்த்து 226 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு டிவிஎஸ் வந்து சொல்கிறாங்க. மெயினாக வந்து ரன்னிங் காஸ்ட்டை வந்து குறைக்கிறதா வந்து டிவிஎஸ் வந்து சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக வந்து ஒரு ஜூபிட்டர் ஸ்கூட்டரில் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறோன்னா 50 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம். அப்போ வந்து ஒரு கிலோமீட்டருக்கு நம்ம வந்து 2 ரூபா வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். பட் இதுவே வந்து சிஎன்ஜி ஜூபிட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 ரூபாய்க்கு கீழே தான் வந்து நமக்கு வந்து ரன்னிங் காஸ்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிஎன்ஜி ஜூபிட்டர் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.